ஒரு வாரம் வரைக்குமே கூட வச்சு சாப்பிடலாம். 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஆனால் டேஸ்ட்டில் எந்த குறையும் இருக்காது. சட்டுன்னு செஞ்சு எடுத்துடலாம். இதுக்கு பேன் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 10 காஷ்மீரி மிளகா, 10 காஞ்ச மிளகாவை காம்பு எடுத்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரோஸ்ட் ஆனவுடனே 1/2 கிலோ அளவுக்கு நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நெல்லிக்காய் சைஸ் புளியை ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்க்கும் போது நல்லா சுருள வதங்கி வரும். சால்ட் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோடனே ஆற வச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேன் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம அரைச்ச சட்னியும் இதில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி மிளகாய் சட்னி ரெடி. இதோட டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாதுங்க. இட்லி, தோசை, பணியாரம், உப்புருண்டைன்னு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணாமல் விட்டுறாதுங்க. ட்ரை பண்ணுங்கள். இதோட டேஸ்ட்டு அப்படி இருக்கும்.